வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு கதம்ப சாம்பார் பண்ண போகிறோம். அதே கதம்ப சாம்பார் வச்சு சாம்பார் சாதமும் கலக்க போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் பூசணிக்காய், பரங்கிக்காய், அவரைக்காய், பீன்ஸு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி 4-5 காய்கறிகள் சேர்த்துருக்கேன். இதை இப்போ முதல்ல நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். சாம்பாருக்கு தேவையான காய் பரங்கிக்காய், பூசணிக்காய், சௌச்சோ, அவரைக்காய், பீன்ஸு, கேரட் இருந்தால் அது கூட போட்டுக்கலாம். என்ன இருக்கோ அந்த காய் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் கத்திரிக்காய், அப்புறம் உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் முதல்ல வேக வச்சுப்போம். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு தண்ணி விட்டு காயை முதல்ல வேக வச்சு எடுத்துக்கலாம். எல்லா காயும் நல்லா வெந்தெடுத்து இதில் நல்லா புளி ஒரு லெமன் சைஸ்க்கு கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு. ஸோ புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே சாம்பார் பொடி 1 டீஸ்பூன், தேவையான உப்பு, அப்புறம் வெல்லம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இந்த பக்கம் புளி தண்ணி நல்லா கொதிக்கட்டும். புளி தண்ணி சாம்பார் பொடியெல்லாம் சேர்த்துருக்கோமோ அது பச்சை வாசனை போக கொதிக்கணும். அதுக்குள்ளே இந்த பக்கம் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரே 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு பச்சை மிளகா, ஒரே 1 பச்சை மிளகாய் அதில் வதக்கிட்டு அதில் சேர்ப்போம். ஒரே 1 பச்சை மிளகாய், பச்சை மிளகாயை சேர்த்துடலாம். வதக்கின பச்சை மிளகாயை சேர்த்தாச்சு. இப்போ பச்சை மிளகாய் சேர்ந்து நல்லா கொதி வரணும். நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த பக்கம் வறுத்துக்க வேண்டிய சாமான்லாம் வறுத்துக்கலாம். நான் ஒரு டீஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். பெருங்காயம், ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம், சாம்பார் பொடி போட்டிருக்கோம். ஒரு 4 வரமிளகா, தனியா 2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன். ஃபர்ஸ்ட் இதை வறுத்துக்கலாம். இப்போ தேங்காய் நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காயும் கொஞ்சம் வறுத்துக்கலாம். இப்போ தேங்காயும் வறுப்பட்டுருது. ஆஃப் பண்ணிடுவோம். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா இதை கோர்ஸாக பொடி பண்ணிக்கலாம். இந்த பக்கம் புளி தண்ணி சாம்பார் பொடி சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக கொதிச்சுடுத்து. நான் தோரம் பருப்பு நல்லா இந்த கரண்டியில் 2 கரண்டி தோரம் பருப்பு எடுத்துட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் பெருங்காயமும் போட்டு வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ புளி தண்ணியோட பச்சை வாசனை போனதுனால இப்போ தோரம் பருப்பை சேர்த்துடலாம். வேக வச்ச தோரம் பருப்பு. இப்போ வேக வச்ச தோரம் பருப்பை சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். வறுத்ததை நல்லா கோர்ஸாக பொடி பண்ணியாச்சு. இப்போ இந்த பக்கம் பாருங்கள், பருப்பு சேர்த்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. அதில் சேர்த்துருவோம். இதை சேர்த்து ஒரு கொதி, அவ்வளோதான். மிக்ஸி ஜார் அலம்பி அந்த தண்ணி விட்டுருவோம். அரைச்சதை சேர்த்து சாம்பாரும் நல்லா கொதிச்செடுத்து இந்த பக்கம் கடாயில் நல்லெண்ணெய் விட்டுருக்கோம். கடுகு, 2 வெந்தயம், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. நம்மளுடைய கதம்ப சாம்பார் ரெடி. இப்போ அடுத்தது என்ன பண்ண போறோம்னா, கதம்ப சாம்பார் சாதம். சாம்பார் ரெடி இல்லையா? இப்போ சாம்பார் தான் நம்ம சாதம் தான் கலக்க போறோம். அதுக்கு இதுல நல்லெண்ணெய் விட்டுப்போம். சுண்டைக்காயை வறுத்துக்கலாம். சுண்டைக்காய் நல்லா வறுபட்டுருக்கு. இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருவோம். நம்ம சாம்பார் சாதம் மொத்தமாக கலக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி சாம்பார் பண்ணிட்டு நீங்கள் கடுகு தாளிக்கும் போதே இந்த சுண்டைக்காயும் வறுத்து அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுடலாம். அப்படியும் பண்ணலாம். நான் சாம்பார் கொஞ்சம் தனியாக பண்ணிட்டேன். எதுக்குன்னா இப்போ நீங்கள் தோசையோ இட்லியோ இல்லை பொங்கல் எது பண்ணாலும் தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு நமக்கு ரொம்பவே சௌரியமாக இருக்கும். ஸோ கதம்ப சாம்பார் தனியாக பண்ணியாச்சு. இப்போ சாதம் தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இங்கே இந்த பக்கம் 1 கப்பு அரிசி நல்லா சாதம் குழையாக வடித்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ சாம்பார் விட்டு சாதம் மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம சுண்டைக்காயை வறுத்து வச்சுருக்கோம், அது இதில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த பக்கம் கடாயில் நல்லெண்ணெய், நல்ல ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய், கொஞ்சம் நெய், இதை நல்லா சூடு பண்ணி சாதத்தில் சேர்த்துடலாம். இப்போ நல்லெண்ணெய் நெய் சூடு பண்ணோமா, அதை சாதத்தில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கதம்ப சாம்பார் சாதம் ரெடி. இதில் லாஸ்ட்டாக நம்ம நல்லெண்ணெயும் நெய்யும் சூடு பண்ணி விட்டுருவோம் இல்லையா? அது நல்ல டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும்.
இந்த மாதிரி கதம்ப சாம்பார் சாதம், சாம்பார் சாதமும் ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு நல்ல ஒரு காரக்கறி நல்லா இருக்கும், இல்லைன்னா சிப்ஸ், இல்லைன்னா அப்பளம், படாம் எது தொட்டுன்னு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். ஆவக்காய் ஊறுகாய் இருந்ததுன்னா அது தொட்டுன்னு சாப்பிட்டீங்கன்னா கூட ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து இந்த மாதிரி கதம்ப சாம்பார் சாதம் ட்ரை பண்ணி பார்க்கலன்னா ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.